வெல்கம் டு அத்தைமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சுவையான சிறுகீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா சட்டியில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். கீரை அதோட மனம் மாறாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிறுகீரை கடையல் செய்ய கீரை, துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். குக்கரில் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடி 5 விசில் வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா அலசி போடுங்க, அப்போ தான் அதுலேருந்து மண்ணெல்லாம் போகும். கீரை வேகும் போது தட்டு போட்டு மூடி வைக்க வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். அப்போ தான் கீரையோட கலர் மாறாது, கீரையோட கலர் அப்படியே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும், கீரை வெந்துடும். நல்லா தண்ணியில் முக்கி கிண்டி விடுங்க. பாருங்கள், கீரையோட கலர் மாறவே இல்லை, பார்க்கவே நல்லாயிருக்கு. கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டியில் கொஞ்சமாக கீரை எடுத்து லைட்டாக நசுக்கி பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா அப்படி நசுக்கும் போது உருண்டு வரும், அவ்வளோதான். இப்போ இதை சட்டியில் மாற்றிக்கலாம். தண்ணி வடிகட்டிக்கோங்க. தண்ணியோட கடைய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணியை எடுத்துட்டு கடைங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் வடகம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கீரையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கடைங்க. உங்களுக்கு எந்த வாட்டத்தில் கடை வருமோ அப்படி கரைஞ்சிக்கோங்க. நல்லா சூடால் கரைங்க, அப்போ தான் சீக்கிரம் மையும். ஆறிடுச்சுன்னா மையாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய கடைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கீரை தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். எல்லா தண்ணியும் ஊற்றுனீங்கன்னா கீரை ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கீரை தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நல்ல மணமான சுவையில் சிறுகீரை கடையல் தயார்.